வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு குரு வக்ர பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி மகர ராசி நேயர்களுக்கு குரு வக்ர பெயர்ச்சி எப்படி இருக்க போகின்றது அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்ப்போம். இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் காலதேவன் வீட்டில் இது 10வது இடத்தை குறிக்கும். சனியோட ஆட்சி வீடு, செவ்வாய்க்கு உச்சம் பெற்ற வீடு இந்த மகரம். மகர ராசியில் பிறந்தவங்க பொதுவாக கலை அழகு உடையவளாக இருப்பார்கள். ஒரு நயனம் அவர்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு சாதிக்க பிறந்தவர்களாக இருப்பீர்கள் அல்லது தூண்டிவிடப்படுவீர்கள். அந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் எப்படியாவது சிகரத்தை தொட்டுவிட வேண்டும் அப்படிங்கிற போராட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் இந்த மகர ராசிக்காரங்க பிறந்தவங்களுக்கு. இப்படி இருக்கும்போது இந்த மகர ராசிக்கு இப்பொழுது பாதச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் குரு சிவராசியில் உட்கார்ந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வக்ரம் ஆகிட்டார். வக்ரம்னா நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறணும், ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் இருப்பதை விட வக்ரங்கிறது 100 மடங்கு பலம் அதிகம். எப்படிங்க அப்படின்னா, ஒரு அமைதியாக இருந்தவர் கோபமாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வக்ரங்கிறது அந்த குறிக்கும். அப்போ இந்த குரு பகவான் பொதுவாகவே இவர் ஒரு பொன்னன்னா அமைதிக்கு அன்புக்கும் பண்புக்கும் உரியவர். இவர் வக்கரமானால் கோபமாக ஆகுமா சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. அந்த பண்பும் அந்த அன்பும் அந்த அவருடைய அருளும் 100 மடங்கு அதிகமாகும், அப்படி தான் எடுத்துக்கிறணும். குருவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக தான் எடுக்கணும் ஒழிய நெகட்டிவாக எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அவர் சுப கிரகம். அதுதான் தேவலோகத்தில் அவர் பொன்னன் தேவகுரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு புண்ணிய குருவாக 5ஆம் இடத்துக்கு வக்கரமாக இருக்கின்றார். இப்படி வக்கரப்பட்டதுனால என்ன ஐயா நடக்க போகுது அப்படின்னு நீங்களாம் ரொம்ப ஆர்வம் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க மகர ராசிக்காரங்க. ஐயா, ஏற்கனவே மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஜென்மச்சனி ஓடி இப்போ பாதச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு. சனியோட வீட்டில் சனியே எங்களை ஆட்டி படைச்சிட்ருக்காரு. இந்த குரு என்னையா பண்ண போகிறாரு அப்படின்னா, குரு வக்கரப்பட்டதுனால இவருடைய அன்பும் இவருடைய பலாக்கரமும் விவேகமும் நேராக உங்கள் வீடு 5ஆம் இடம் பார்க்கும்போது 5ஆம் இடத்திற்குரிய சனி பகவானுடைய வலு எப்படி ஆகும்னா, ஒரு பெரிய மனிதர் இருக்கிறார், பெரிய குருநாதர். அவர்கிட்ட சாதாரண ஆள் பக்கத்தில் உட்கார்ந்தா யார் பக்குவம் அடைவான்னு பார்க்குறீங்க அப்படின்னா, பெரிய மனிதன் இருப்பார். அந்த சிறிய ஒரு பக்குவம்ல ஆளுவர் அவர்கிட்ட போனோடனே பக்குவம் ஆகிடுவார். சரிங்களா? இப்போ வீட்டுக்குள்ளே கணவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க வச்சுக்கிடுவோம். வீட்டுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உங்களுக்கு பிடித்தமான நண்பர்கள் என்ன செய்வோம், அப்படியே தன்னுடைய குணத்தை மாற்றி வாங்கமோ ஏதோ நடந்து. அந்த மாதிரி தன்னுடைய எண்ணத்தையும் தன்னுடைய குணத்தையும் மாற்றக்கூடிய சக்தி இந்த குருவான் ஒருவனுக்கே உண்டு. அப்போ இந்த குரு உங்களுக்கு புண்ணிய குருவாக வர்றதுனால 5ஆம் வரை வர்றதுனால சனியோட சனி வர வக்கரமாக இருக்கார்.
அந்த வக்கரத்தை, அவர் உக்கரத்தை இவர் பார்வையினால், இவர் வக்கரம் பெற்றனால அந்த தோஷம் விலகும். அதான் சொல்லுவாங்க, குரு பார்வையிட்டால் கோடி தோஷம் விழுமியா அப்படிம்பாங்க. இப்போ வக்கரப்பட்ட என்ன ஏன்னா 100 கோடி தோஷம் விலகும். கோடிங்கிறது 1 கோடி, 100 கோடி, பல மடங்கு தோஷங்கள் விலகும், பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும். எந்த ரோல் கிடைக்கும்யா? 5ஆம் மடங்கு பூர்வ புண்ணியம். அப்போ எப்படி பூர்வ புண்ணியம் எப்படி இருக்குது? பூர்வீகத்தில் சொத்து வாங்கிறது, இல்லை சொத்தை விற்று சொத்து வாங்கிறது, இல்லை பங்கு பிரித்து பங்கு கிடைக்கக்கூடியது, தாய் வழியில், மனைவி வழியில், அதே சம்பந்தக்கார வழியில் உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சொத்துக்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முதல்ல. அதே போல் பூர்வ புண்ணியம் வலுப்பட்டனால உங்களுக்கு திருமண பாக்கியங்கள், குழந்தை பாக்கியங்கள், வீடு வாகன யோகங்கள் உங்களுக்கு செழிம்பாக அமையும், விருப்பமோடு அமையும். இது வரைக்கும் நீ பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க வீடுகள்லாம், ஒன்றும் அமையக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்காது. ஆனால் குரு வக்ரம் 15/10/2024 120 நாள் வச்சுக்கோங்க. 15/10/2024 120 நாள் உங்களுக்கு உங்கள் மனம் போல், எண்ணம் போல் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் வாய்ப்பு கிடைத்தே தீரும். அதில் குருவான் கொஞ்சம் கூட குறை வைக்க மாட்டார். இதுவரைக்கும் பிள்ளைகளால் உங்கள் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், அதனால் கடனாக ஒன்றாவங்களாம் கடனாக வந்திருக்கும் உங்களுக்கு. இப்போலாம் இந்த ஒரு 2 வருஷம் முன்னால் ரொம்ப பாடாக கூட பட்டிருப்பீங்க. அதே பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல வருமானம், நல்ல ஒரு சம்பந்தம், நல்ல ஒரு பேர், நல்ல ஒரு புகழ் பிள்ளையினால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குருவான் அள்ளி கொடுப்பார். அதே போல் மகர ராசியில் பிறந்தவர்கள் 120 வருஷத்தில் 120 நாட்களில் கண்டிப்பான முறையில் ஒரு சிகரத்தை தொட்டு விடுவீர்கள். அதில் மாற்று கருத்து கிடையாது. என்னையா சொல்ல வாரிய அப்படின்னா எப்படி சொல்கிறதுன்னா, உங்களுக்கு லட்சியமாயா அப்படின்னு கேட்டால் லட்சமும் வேணுமியா, லட்சுமி வேணுமியா அப்படி சொல்கிற ஆளுங்க. ஏன் அப்படின்னா, லட்சம் வேணும், அந்த லட்சம் கையில் இருந்தாருமா லட்சியத்தை பெறணும். பணம் நிறையா வீட்டில் இருக்குங்க. பணம் மட்டும் இருந்தால் ஒரு மனிதனுக்கு எல்லாம் கிடச்சிருமா? பணத்தை செலவழித்தான் சுகம் கிடைக்கும். அரிசியாக வாங்கி போட்டாச்சியா, பொங்கி சாப்பிட்டா தானே பசி அடங்கும், ருசி கிடைக்கும். அது மாதிரி பணத்தை சேர்த்து வச்சா மட்டும் பிரச்சனை கிடையாது. சேர்த்து வச்சவன் அதை செலவழித்து நல்ல செலவாக அதை செலவழித்து இன்பப்படுறான்னா அவன்தான் முழுமை வர முடியும். அப்படிப்பட்ட சேர்த்து வச்ச சொத்தை, சேர்த்து வைத்த புண்ணியத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்க வக்ரகுரு உங்களுக்கு வருகின்றார். வருகின்ற 15/10/2024 உங்களுக்கு பார்த்துக்கலாம். அப்போ இந்த காலம் பூர்வ புண்ணியம் இருக்கனால குலதெய்வம் மனு கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு பண்ணணும். ஏன்னா பூர்வ புண்ணியத்துக்கும் அந்த குலதெய்வத்துக்கும் தொடர்பு உண்டு. கண்டிப்பான முறையிலே 15/10 நீங்கள் அமாவாசையோ பௌர்ணமியோ இல்லை மாசப்பிறப்போ மாதாந்த வெள்ளியோ உங்கள் குலதெய்வங்களுக்கு கோயிலுக்கு, இல்லை இந்த 120 நாளுக்குள்ளே ஒரே ஒரு முறையாவது குலதெய்வங்களுக்கு போய் நல்லா பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணி நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்குதுயா, விட்டுறாதீங்க. சாமி வச்சுக்கிட்டு இருக்கார், வாப்பா காரதை வாங்கப்பா, வாங்கிட்டு போங்கப்பா. அதனால் சாமியை நீங்கள் போய் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். குலதெய்வம் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் வீட்டில் கொடு, அங்கே வந்தால் ஏன் கொடுக்கணும்? ஏடிஎம் போனால் தான் பணம் கிடைக்கும். கையில் ஏடிஎம் கார்டு இருக்குது, பணம் வேணால் அங்கே போகணும். அது மாதிரி அருள் வேணால் அங்கே போகணும். அங்கே போனால் தான் அருளும் கிடைக்கும், பொருளும் கிடைக்கும். அப்போ குலதெய்வம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் மகர ராசிக்காரர்கள் சென்று வருவது அதி உத்தமம், அதிக நன்மைகள் கிடைக்கும். இப்போ பெண்கள் பிறந்திருக்கீங்க மகர ராசிக்காரங்களுக்கு, இதுவரை கணவனுக்குள்ள மனைவிக்குள்ள சண்டை சச்சரம்லாம்
இந்த வக்கரம்னா இருக்கிறனால உங்களுடைய கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை ஓங்கும், போகம் காமம் சிறப்பாக இருக்கும். இல்லறத்தில் உள்ளவங்கள் நல்ல உள்ளங்களோட நல்ல எண்ணங்களோட மகிழ்ச்சியாக உங்களுடைய உடலும் உள்ளமும் அமையப் போகுது. ஒரு மனிதன் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிங்க, மகிழ்ச்சியாக இருந்தால் அவன் உடம்பு தன்னை போல் மினுமினுக்குங்க. மகிழ்ச்சி இல்லாமல் எவ்வளோ தான் சொத்து சேர்த்து வச்சாலும் சரி, எவ்வளோ தான் அறுசுவை பண்ணிருந்தாலும் சரி, மகிழ்ச்சி இல்லைன்னா அந்த உணவும் நமக்கு செரிமானம் ஆகாது, உடலும் நமக்கு சிறப்பாக இருக்காது. அதுதான் மகிழ்ச்சியாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். எந்த அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களோ உங்கள் உள் உறுப்புகள் மகிழ்ச்சியாக இருக்க இருக்க உங்களுடைய தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லாமல் நல்ல மினுமினுப்போட இளமையோடு இருப்பீர்கள். தைரியம் வீரியம் விஜயத்தோடு இருப்பீங்க. இப்போ மகர ராசி என்ன செய்யணும்? மகிழ்ச்சியாக இருக்கிறத நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் அவசர அவசரமாக முடிவு எடுப்பீங்க, அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு யோசனை பண்ணுவீங்க. ஏன்? செவ்வாய் உச்சம் பெற்றிருக்காரு, சனி ஆட்சி பெற்றிருக்காரு. செவ்வாய் வந்து வேகமான ஆள், சனி வந்து ஆட்சி பெற்ற ஸ்லோவான ஆள். அப்போ உச்சமாக ஆட்சியான்னு பார்த்தா உச்சத்துக்கு தான் பவர் ஜாஸ்தி. அப்போ செவ்வாயோட வேகம் உங்களுக்கு இருக்கும். எதையும் துணிஞ்சு செய்யக்கூடிய ஆள் தான் நீங்கள். வந்து படாருன்னு கோவப்படுவீங்க, அந்த கோவத்தை மாதிரி படாருன்னு டக்குன்னு சால்வ் ஆயிடுவீங்க. வேணான்னு தூக்கி எறிவீங்க, கடைசியில் அவனே வேணுங்கிறது ஆதரிச்சுக்கிருவீங்க. என்ன அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியலையா? ஏன்னா ரெண்டும் எதிரி கிரகமும் ஒரே வீட்டில் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருக்கிறார்கள். அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு 2 குணம் இருக்கத்தானே செய்யும். குரங்கு சொல்லுவாங்கள்ல, குரங்கு புத்தி இருக்குதுயா, கடைசி நல்ல புத்தி உனக்கு இருக்குதுயா. எப்படியா அப்படின்னா உங்கள் இடத்தை பொறுத்து நீங்கள் மாறிக்கொள்வீர்கள். அப்போ குரு வக்கரமாக இருக்கிறனால சனிக்கும் அவருக்கு சொந்தம், செவ்வாய்க்கும் சொந்தம், அந்த ராசிக்கும் சொந்தம். புண்ணியத்தை கொடுக்கணும்னா அவர். அப்போ என்ன ஆகும்னா அன்பு பண்பு பாசம் நேசம் எல்லாமே உங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்கும். நேற்று வரைக்கும் இப்படி இருந்தால் இன்றைக்கி இப்படி இருக்கா ஐயா அப்படிங்கிற உங்களுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியாக உள்ளே வந்து சந்தோஷப்படுற மாதிரி உங்கள் வீட்டில் கணவன் மனைவி நடந்து கொள்வீர்கள். இப்படிப்பட்ட குரு பகவான் குரு வீட்டு மீனராசியில் போய் 3ஆம் இடத்துல போய் ராகு பகவான் உட்காந்துருக்கிறார், முயற்சி ஸ்தானம். அப்போ ராகுவும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். அப்போ என்ன செய்யும்? பெண்களுக்கு திருமணமாகாதவங்க திருமணமாவாங்க. இந்த குழந்தை பருவத்தில் உள்ளவங்க வந்து குமாரி ஆகக்கூடிய பக்குவமும் இந்த 120 வர நாளுக்குள்ளே நடக்கும். அதே போல் நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. இதுவரைக்கும் படிக்காத குழந்தைகள் இனிமேல் நல்லா படிக்க வருவாங்க. புதிய நண்பர்கள், புதிய சொந்த பந்தங்கள்லாம் உருவாக்கக்கூடிய காலங்கள் இருக்குது. குரு வந்துட்டாலே மங்களம் தானேங்க. திருமணம் தான், கல்யாணம் தான், கச்சேரி தான் சொல்லுவாங்கள்ல, குழந்தை பாக்கியம்தான், வீடு வாசனை மாறுறது தான், ப்ரொமோஷன் கிடைக்கிறது தான், எதிரிகள் நண்பராகிறது தான், நண்பர்கள் அதி நட்பு சொந்த, அதாவது எதிரி நண்பனாவான், நண்பன் சொந்தமாவான். இப்படி நல்ல காரியத்தை பூரா அள்ளி விதைக்க வர்றாரு. அப்போ நீ என்ன செய்யணும்? இதை வாங்கி பக்குவமாக பருகி கொள்ள வேண்டும். காற்று உள்ளே தூத்திக்கின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ வக்கரமான குரு நம்ம ராசியில் வந்து 5ஆம் பாறை வைக்கும்போது அஞ்சாமல் அள்ளி வழங்குவாருங்க. இப்போ மகர ராசிக்காரர் என்ன செய்யணும்? இதை அள்ளி பருக வேண்டும். ஏன்னா அன்பு கிடைக்கும் போதே அதை அனுபவிச்சுக்கணும். அதை தூக்கி ஓரமாக உதாசீனப்படுத்திடக்கூடாது. இதுவரைக்கும் எப்படி இருந்தீங்களோ இல்லையோ, இனிமேல் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. நானே மகிழ்ச்சியாக சொல்கிறேங்க. அதனால் குரு வக்கர பயிற்சி உங்களுடைய மகர ராசி நேயர்களுக்கு
நல்ல குடும்பம், நல்ல தூதுகலம், நல்ல தலைமை சம்பந்தப்பட்ட பொறுப்புகள், அதிமகிழ்ச்சி, அன்பும் பண்பும் நேசமும் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக வரப்போகுது. மகிழ்ச்சியாக இருங்க. மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். அடுத்த தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.